தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் ஓடவில்லை. இது குறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்கிய தகவல்களை நாம் பார்க்கலாம். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க வேண்டும், பாப்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்களை மீண்டும் இயக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து இன்றைய தினம் முழு அடைப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக நகரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்றைய தினம் பேருந்துகள் இயக்காததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பெரும் அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த முழு அடைப்பு போராட்டம் என்பது மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. அது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏஐடியூசி, சிஐடியு, தோமுசா, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை பந்த் போராட்டமாக இன்றைய தினம் நடத்துகின்றன. அதன்படி மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய இந்த வேலை நிறுத்தம் என்பது புதுச்சேரியில் பந்த் போராட்டமாக நடைபெறுகிறது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை மீண்டும் இயக்க வேண்டும், பாக்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்களை மீண்டும் திரண்டு புதிய வேலைகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த பந்த் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் ஆட்டோ, டெம்போ உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்படவில்லை. மேலும் தனியார் பேருந்துகளும் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. அரசு பேருந்துகள் மட்டுமே, ஒரு சில அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் எல்லை பகுதி வரை இயக்கப்படுகிறது. இந்த புதுச்சேரியை பொறுத்தவரை பெரும்பாலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் பொதுமக்களின் இந்த இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திரையரங்கிலும் இன்றைய தினம் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சில தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த பந்த் போராட்டம் என்பது மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. மேலும் இந்த பந்த் போராட்டத்தை முன்னிட்டு நகரம் முழுவதும் அனைத்து முக்கிய சாலை சந்திப்புகளிலும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர், தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றனர். மேலும் இந்த பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன 6 முக்கிய இடங்களில் மறியல் போராட்டங்களும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நேரங்களில் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதால் அனைத்து முக்கிய சாலைகளிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இந்த பந்த் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து ராஜகுமார், நியூஸ் 7 தமிழ்.